எசாயா ஆகமம் அதிகாரம் 63. ஏதோமிலிருந்து வருகின்ற இவர் யார்? கருஞ்சிவப்பு உடை உடுத்தி பொட்சராவிலிருந்து வரும் இவர் யார்? அழகுமிகு ஆடை அணிந்து பேராற்றலுடன் பீடு நடை போடும் இவர் யார்? நானேதான் அவர், வெற்றியை பறைசாற்றுபவர், விடுதலை வழங்குவதில் திறன்மிக்கவர். ஆடை சிவப்பாயிருப்பதேன்? உடைகள் திராட்சை பிழியும் ஆலையில் மிதிப்பவன் உடை போல் இருப்பதேன்? தனி ஆளாய் நான் திராட்சை பிழியும் ஆலையில் மிதித்தேன். மக்களினத்தவருள் எவனும் என்னுடன் இருக்கவில்லை. என் கோபத்தில் நான் அவர்களை மிதித்தேன். என் சினத்தில் அவர்களை நசுக்கினேன். அவர்கள் செந்நீர் என் உடைகள் மேல் தெரித்தது. என் ஆடைகள் அனைத்தையும் கரையாக்கினேன். நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாள் என் நெஞ்சத்தில் இருந்தது. மீட்பின் ஆண்டு வந்துவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தேன், துணை புரிவார் எவரும் இல்லை. திகைப்புற்று நின்றேன், தாங்குவார் யாரும் இல்லை. என் புயமே எனக்கு வெற்றி கொணர்ந்தது. என் சினமே எனக்கு ஊக்கமளித்தது. சினமுற்று மக்களினங்களை மிதித்தேன். சீற்றமடைந்து அவர்களை கொடிவெறி கொள்ளச் செய்தேன். அவர்கள் குருதியை தரையில் கொட்டினேன். ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பரானார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கிச் சுமந்தார். அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவரது தூய ஆவியை துயருறச் செய்தனர். ஆதலால் அவரும் அவர்களின் பகைவராய் மாறினார். அவர்களை எதிர்த்து அவரே போரிட்டார். அப்பொழுது அவர் மக்கள் மோசேயின் காலமாகிய பண்டைய நாள்களை நினைவு கூர்ந்தனர். தம் மந்தையை மேய்ப்பரோடு கடலினின்று கரையேற்றியவர் எங்கே? அவருக்கு தம் தூய ஆவியை அருளியவர் எங்கே? தம் மாட்சிமிகு புயத்தால் மோசேயின் வலக்கையை நடத்திச் சென்றவர் எங்கே? தம் பெயர் என்றென்றும் நிலைக்குமாறு அவர்கள் முன் தண்ணீரை பிரித்தவர் எங்கே? ஆழ்கடலின் நடுவே அவர்களை நடத்திச் சென்றவர் யார்? பாலை நிலத்தில் தளராத குதிரை போல் அவர்கள் தடுமாறவில்லை. கால்நடை பள்ளத்தாக்கினுள் இறங்கிச் செல்வது போல் அவர்களும் இளைப்பாற ஆண்டவரின் ஆவி அவர்களை நடத்தியது. இவ்வாறு உமது பெயர் சிறப்புறுமாறு நீரும் மக்களை நடத்தி வந்தீர். விண்ணகத்தினின்று கண்ணோக்கும் தூய்மையும் மாட்சியும் உடைய உறைவிடத்தினின்று பார்த்தருளும் ஆர்வமும் ஆற்றலும் எங்கே? என் மீது நீர் கொண்ட நெஞ்சுருக்கும் அன்பும் இரக்கப் பெருக்கும் எங்கே? என்னிடமிருந்து அவற்றை நிறுத்தி வைத்துள்ளீரே. ஏனெனில் நீரே எங்கள் தந்தை. ஆபிரகாம் எங்களை அறியார். இஸ்ரவேல் எங்களை ஏற்றுக்கொள்ளார். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை. பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே பெயராம். ஆண்டவரே, வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வதேன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியதேன்? ஊழியர்களை முன்னிட்டும் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். திருத்தலத்தை
உம் புனித மக்கள் சிறிது காலம் உடைமையாக கொண்டிருந்தனர். எங்கள் பகைவர் அதை தரைமட்டமாக்கினர். உம்மால் என்றுமே ஆளப்படாதவர்கள் போலானோம். உம் பெயரால் அழைக்கப்படாதவர்கள் போலானோம். எசாயா ஆகமம் அதிகாரம் 64. நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும், தண்ணீரை நெருப்பு கொதிக்கச் செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் உம் பெயர் உம் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் உம் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர். நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எஞ்ஞனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்துச் சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றிக்கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும். குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும். உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும். உம் புனித நகர்கள் பாலை நிலமாயின. சீயோன் பாழ்நிலமாயிற்று. எருசலேம் பாழடைந்து கிடக்கின்றது. எம் மூதாதையர் உம்மை போற்றி பாடிய தூய்மையும் மாட்சியும் மிக்க எங்கள் திருக்கோவில் நெருப்புக்கு இரையாயிற்று. எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின. ஆண்டவரே, இவற்றை கண்டும் நீர் வாழாவிருப்பீரோ? மௌனமாயிருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ? எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 21. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எருசலேம் நோக்கி திருப்பி திருத்தலங்களுக்கு எதிராக அருளுரை ஆற்றி இஸ்ரவேல் மண்ணுக்கு எதிராக இறைவாக்குரை. இஸ்ரவேல் மண்ணுக்குச் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ, நான் உனக்கு எதிராக எழுந்து என் வாளை உறையினின்று உருவி உன்னில் இருக்கும் நேரியவர்களையும் தீயவர்களையும் வெட்டி வீழ்த்துவேன். உன்னில் இருக்கும் நேரியவரையும் தீயவரையும் நான் வெட்டி வீழ்த்தப் போவதால் தென் திசை முதல் வடதிசை வரையுள்ள அனைவருக்கும் எதிராக என் வாள் உறையினின்று உருவப்படும். ஆண்டவராகிய நானே என் வாளை உறையினின்று உருவியுள்ளேன். இனி அது மீண்டும் உறைக்குள் இடப்படாது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வர். மானிடா, நீயோ பெருமூச்சு விட்டு அழு. உடைந்த உள்ளத்தோடும் மனக்கசப்போடும் அவர்கள் கண்முன் பெருமூச்செறிந்து அழு. ஏன் பெருமூச்செறிந்து அழுகிறாய் என்று அவர்கள் உன்னை கேட்பார்கள்.
அப்போது நீ சொல், வரப்போவதை நான் கேள்விப்பட்டிருப்பதால்தான். அது வரும்போது இதயமெல்லாம் உருகும், கைகளெல்லாம் தளரும், மனமெல்லாம் மயங்கும், முழங்கால்களெல்லாம் நீரைப் போல் அலம்பும். இதோ அது வருகிறது, அது வந்தே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காகச் சொல். தலைவர் கூறுவது இதுவே: ஒரு வாள், கூர்மையாக்கப்பட்டதும் துலக்கப்பட்டதுமான வாள். படுகொலை செய்வதற்கென அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது. மின்னலென ஒளிர்வதற்கென அது துலக்கப்பட்டுள்ளது. நாம் மகிழ்ச்சி கொள்வோமா? ஏனெனில் என் மக்கள் எல்லா எச்சரிக்கைகளையும் தண்டனைகளையும் புறக்கணித்துவிட்டனர். கையில் பிடிப்பதற்காகவே அவ்வாள் துலக்கி வைக்கப்பட்டுள்ளது. கொலைஞனின் கரத்தில் கொடுப்பதற்காகவே அவ்வாள் கூர்மையாக்கப்பட்டு துலக்கப்பட்டுள்ளது. மானிடா, நீ ஓலமிட்டு அலறு, ஏனெனில் அது என் மக்களை நோக்கியும் இஸ்ராயேலின் தலைவர்கள் அனைவரை நோக்கியும் வீசப்படும். என் மக்களுடன் அவர்கள் அனைவரும் அவ்வாளுக்கு இரையாவர். ஆகையால் உன் மார்பிலை அறைந்து கொள். உண்மையாகவே இது ஒரு சோதனை. அவர்கள் மனமாற மறுத்தால் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயோ இறைவாக்குரை. கைகொட்டு, இருமுறை மும்முறை வாள் வீசப்படட்டும். கொலைக்கான வாள் அது. அவர்களை சூழ்ந்து வரும் படுகொலைக்கான வாள் அது. அது இதயங்களை கலங்கச் செய்யும். நான் வைத்துள்ள அவ்வாள் ஒவ்வொரு நகர் வாயிலிலும் பலரை வீழ்த்தும். ஆம், அது மின்னுவதற்காக செய்யப்பட்டது, கொலைக்காக கூர்மையாக்கப்பட்டது. வலப்புறமும் இடப்புறமும் உன் கூர்மையை காட்டு. எத்திசையெல்லாம் உன் முகம் திருப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் காட்டு. நானும் கைகொட்டி சினம் தீர்த்து கொள்வேன். இதை உரைப்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னனின் வாள் வருவதற்கென்று நீ 2 சாலைகள் அமை. அவ்விரண்டும் ஒரே நாட்டினின்று புறப்பட வேண்டும். ஒரு கைகாட்டியை செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை. அம்மோனியரின் ராபாவுக்கும் யூதாவின் அரண்சூழ் எருசலேமுக்கும் வாள் செல்லும் வகையில் சாலை அமை. ஏனெனில் பாபிலோன் மன்னன் 2 சாலைகளும் பெரியும் சந்தியில் நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்கிறான். அம்புகளை உலுக்கி போடுகிறான். குலதெய்வ சிலைகளிடம் திருவுளம் கேட்கிறான். ஈரலால் நிமித்தம் பார்க்கிறான். அவனது வலக்கையில் எருசலேமுக்கு போகும்படியான குறி விழுந்தது. அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும் குரலை உயர்த்தி போர்க்கூச்சல் இடுவதற்கும் வாயில்களுக்கு நேராக அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் மண்மேடு எழுப்பி முற்றுகை அரணை கட்டுவதற்குமான குறி விழுந்தது. ஆனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களின் பார்வையில் இதெல்லாம் பொய்க்குறியாக தோன்றுகிறது. ஆனால் அவர்களது குற்றம் மறக்கப்படாமல் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவர். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உங்கள் குற்றம் மறக்கப்படவில்லை. நீங்கள் இழைத்த தவறுகள் வெளியாக்கப்பட்டுள்ளன. உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பாவங்கள் காணப்படுகின்றன. இஞ்ஞனமே நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் கைதிகளாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலின் தீட்டுப்பட்ட தீய தலைவனே, உனக்கு இறுதி தண்டனைக்கென குறிக்கப்பட்ட நாள் இதோ வந்துவிட்டது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தலைப்பாகையை எடுத்துவிடு, மகுடத்தை அகற்றிவிடு. இப்போதைய நிலை இனி தொடராது. தாழ்ந்தோர் உயர்வர், உயர்ந்தோர் தாழ்வர். நான் தரவிருப்பது அழிவு, அழிவு, அழிவு. தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் எவரோ அவர் வரும் வரை அது நடவாது. அவருக்கே அப்பொறுப்பை அளிப்பேன். நீயோ மானிடா, இறைவாக்குரை. அம்மோனியரையும்
அவர்களின் பழிப்புரையையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ வாள், கொலை செய்வதற்காக வாள் உருவப்பட்டுள்ளது. மின்னலை போல் ஒளிர்ந்து வெட்டி வீழ்த்துவதற்காக அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது. உன்னை குறித்து வீணான காட்சிகள் கண்டு பொய்யான குறிகள் சொன்னாலும் வெட்கப்படவிருக்கும் தீயோரின் பிடரியில் வாள் விழும். அந்த வாள் வந்துவிட்டது. தண்டனை உச்ச நேரத்தை எட்டிவிட்டது. நீ வாளை திரும்ப உரையிலே போடு. நீ படைக்கப்பட்ட ஊரில், நீ பிறந்த மண்ணில் நான் உன்னை தீர்ப்பிடுவேன். என் ஆத்திரத்தை உன்மேல் கொட்டுவேன். என் சினத்தீயை உன்மேல் பொழிவேன். அழிப்பதில் வல்லவர்களான கொடியோரின் கையில் உன்னை ஒப்புவிப்பேன். நீ தீக்கிரையாவாய். உன் இரத்தம் நாட்டினுள் சிந்தி கிடக்கும். ஏனெனில் நீ நினைக்கப்பட மாட்டாய். ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 22. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அவளுக்கு தீர்ப்பிட மாட்டாயா? குருதியை சிந்திய இந்நகருக்கு நீ தீர்ப்பிட மாட்டாயா? அவ்வாறெனில் அவளின் எல்லா அருவருப்புகளையும் எடுத்து கூறு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டுப்படுத்திக் கொண்ட நகர் இதுவே. நீ சிந்திய குருதியினால் குற்றப்பழிக்கு ஆளானாய். நீ வடித்த தெய்வச் சிலைகளால் தீட்டுப்பட்டவளானாய். நீ உன் நாள்களை முடித்துவிட்டாய். உன் ஆண்டுகளை முடிவுக்கு கொணர்ந்து விட்டாய். ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இழிபொருளாகவும் எல்லா நாட்டினருக்கும் ஏளன பொருளாகவும் ஆக்குவேன். உன் அருகில் உள்ளோரும் தொலையில் உள்ளோரும் உன்னை பேர்கெட்ட நகர் எனவும் அமளி நிறைந்தவள் எனவும் இகழ்வர். உன்னிடத்தில் உள்ள இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையால் குருதி சிந்துகிறார்கள். உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள். அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரையும் கைம்பெண்களையும் இழிவாய் நடத்தினார்கள். நீயோ எனக்குரிய தூய்மையானவற்றை அவமதித்து ஓய்வு நாள்களை தீட்டுப்படுத்தினாய். புறங்கூறி கொலை செய்வோர் உன்னிடம் உள்ளனர். அவர்கள் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்கின்றனர். உன்னிடையே முறைகேடானதை செய்கின்றனர். தங்கள் தந்தையின் திறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களும் தீட்டான காலத்தில் பெண்களை பலவந்தப்படுத்துகிறவர்களும் உன்னிடையே உள்ளனர். ஒருவன் அடுத்திருப்பவன் மனைவியுடன் முறை தவறி நடக்கிறான். இன்னொருவன் வெட்கமின்றி தன் மருமகளை கெடுக்கிறான். வேறொருவன் தன் தந்தைக்கு பிறந்த தன் சகோதரியையே பலவந்தப்படுத்துகிறான். உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர். நீ வட்டி வாங்குகிறாய். கொடுத்ததற்கு மேலாய் பிடுங்கி அடுத்திருப்பவனை ஒடுக்குகிறாய். நீ என்னை மறந்துவிட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும் நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை முன்னிட்டும் நான் என் கைகளை தட்டுவேன். நான் உன்னை தண்டிக்கும் நாளில் உன் மன உறுதி நிலைத்திருக்குமா? அல்லது உன் கைகள் வலிமையுடன் விளங்கிடுமா? ஆண்டவராகிய நானே இதை சொல்கிறேன். நான் இதை செய்தே தீர்வேன். உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன். நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன். உன் அருவருப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன். வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டவளாய் நீ நிற்கையில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ராயேல் வீட்டார் எனக்கு களிம்பாகிவிட்டனர். அவர்கள் எல்லாரும் எரிநெருப்பில் கிடக்கும் வெள்ளி, வெண்கலம், வெள்ளீயம், இரும்பு, ஈயம் ஆகியன போலாயினர். அவர்கள் களிம்பாகிவிட்டார்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் யாவரும் களிம்பாகிவிட்டதால் உங்கள் எல்லாரையும் எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன். வெள்ளி, வெண்கலம், இரும்பு, ஈயம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும்
என் சினத்திலும் சீற்றத்திலும் நகரின் நடுவில் இட்டு உருக்குவேன். நான் உங்களை ஒன்றாய்ச் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் கனலை ஊதுவேன். நீங்களும் நகரின் நடுவில் உருக்கப்படுவீர்கள். வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள். அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. மானிடா, அந்த நாட்டுக்குச் சொல், நீ தூய்மைப்படுத்த பெறாத நாடு. ஏனெனில் என் சினத்தின் நாள்களில் உன்னில் மழை பெய்யவில்லை. அவளின் போலி இறைவாக்கினர் சதித்திட்டம் தீட்டி இரையை கிழிக்கும் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் மக்களை விழுங்குகிறார்கள். அவர்கள் விலையுயர்ந்த கருவூலத்தையும் பொருள்களையும் எடுத்துச் செல்கின்றனர். கைம்பெண்களை நகரிடையே மிகுதியாக்குகின்றனர். அவளின் குருக்கள் என் திருச்சட்டத்தை மீறுகின்றனர். எனக்குரிய தூய்மையானவற்றை தீட்டுப்படுத்துகின்றனர். தூய்மையானவற்றிற்கும் பொதுவானவற்றிற்கும் வேற்றுமை பாராமலும் தீட்டானவற்றையும் தீட்டற்றவற்றையும் பிரித்துணராமலும் இருக்கின்றனர். ஓய்வு நாளை கடைபிடிப்பது பற்றி கவலையற்றிருந்தனர். நானோ அவர்களால் அவமதிப்புக்குள்ளானேன். அவளின் தலைவர்கள் இரையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளனர். அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றனர். அவளின் போலி இறைவாக்கினர் இச்செயல்களை பொய்க்காட்சிகள் மூலமும் பொய்க்குறிகள் மூலமும் வெள்ளையடித்து மூடி மறைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாத போதே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்கிறார்கள். நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர், கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளையும் எளியவர்களையும் துன்புறுத்தி அந்நியரை இழிவாய் நடத்தி நீதி வழங்க மறுக்கின்றனர். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன். ஆயினும் யாரும் கெட்டவில்லை. எனவே நான் அவர்கள் மேல் என் சினத்தை கொட்டி என் எரிசினத்தால் அவர்களை விழுங்குவேன். அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.